முதல்ல என்ன நினைப்பீங்க, ஐயோ பாவம் நம்ம பின்னாடி சுற்றுனதுக்காக அப்படியா? பின்னாடி சுற்றுறது அதெல்லாம் ரைட்டு ஓகே. ஒன்று ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இல்லை ப்ரப்போஸ் பண்ணிட்டா அந்த பொண்ணு பிடிக்கலைன்னா தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு பின்னாடியே வர்றதுன்றது வந்து அது ரொம்ப அநாகரிகமான செயல். அப்படி செஞ்சு அதை மேலும் மேலும் தவறு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிவ் அ போலீஸ் கம்ப்ளைண்ட். ஆல் உமன் ஸ்டேஷனில் கொடுக்கலாம். பெண்ணாக இருந்தால், பையனாக இருந்து அவங்க வேறு ஏதாவது ஹராஸ் பண்ணாங்கன்னா தாராளமாக லா அண்ட் ஆர்டரில் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட்டை கொடுத்தானா கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டணும். பின்னாடி வந்தாங்க, செஞ்சாங்க, போனாங்க, என்ன தவறு பண்ணாங்க, ஓகே இது மாதிரி பெண்ணாக இருந்தால் ஆண் என்ன தவறு பண்ணாங்க அப்படின்றத ஆதாரங்களை திரட்டி கூட சாட்சியங்களை வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு. இதே ஸ்கூலில் இருந்தால் அதுக்கு தனியான ஃபாரம், ஸ்கூல்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதே காலேஜஸ் அதில் இருந்தால் நீங்கள் வந்து அந்த கமிட்டியில் சொல்லலாம், டிசிப்ளினரி கமிட்டியில். அது மாதிரி போலீஸ்லேயும் கொடுக்கலாம். இதே வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பிளேஸில் இதை மாதிரி லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பின்னாடி வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னா பாஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பிஓஎஸ்ஹெச் பாஷ் கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி பாஷ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா அவங்களுடைய அந்த வேலையும் பறிக்கப்படும், அதே நேரத்தில் அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படும், அவங்களுடைய மற்ற எல்லாமே பறிக்கப்படும். அவங்க வந்து சிறைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் பெண்கள் வந்து பொறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு உண்டான சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்காக நிறைய பேர் இருக்கும். ஓகே, அதனால் கவலைப்படாதீங்க.